உறவுகளுக்கு உற்சாகமான வணக்கம். நான் உங்கள் தனசேகரன். இது நம்ம 28 நாள் பயிற்சியில் 3வது நாளுங்க. பயிற்சியின் தலைப்பு மாயாஜால உறவுகள். இந்த உறவுகள் இல்லாம, சொந்தங்கள் இல்லாம, மக்கள் இல்லாம நம்ம வாழ்ந்துட முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா சாத்தியமே இல்லைங்க. என்னன்னா, நீங்க ஒரு நபர் தான் இந்த உலகத்துல இருக்கிறதா வச்சுங்களேன். எதுக்காக அந்த வாழ்க்கைக்கு என்ன அர்த்தம் இருக்குது? நீங்க ஏதாவது ஒரு புது கண்டுபிடிப்பு கண்டுபிடிச்சீங்கன்னா யார்ட்ட சொல்லுவீங்க? நீங்க ஒரு படம் வரையறீங்க, பாட்டு பாடுறீங்க, கவிதை எழுதுறீங்க, ஏதோ ஒண்ணு பண்றீங்க. அத யார்கிட்ட சொல்லுவீங்க? அப்ப யார் அத கேட்பா? அப்போ நம்மை சுற்றி இருக்கக்கூடிய உறவுகள் நம்ம வாழ்வதற்கு ஒரு அர்த்தம் கொடுக்கக்கூடியவங்களா இருக்கிறாங்க. நம்ம சொல்லலாம் நெறைய பேர் மேல கோபம் இருக்கலாம், நெறைய பேர்ட்ட பேசாம இருக்கலாம். இவங்க எனக்கு பிடிக்கல, அவங்க பண்றது சரியில்ல, அவங்க செய்றது சரியில்லன்னு சொல்லலாம். ஆனாலுமே கூட, அதன் ஊடாக நீங்க அவங்கள பத்தி யோசனை பண்ணி பார்த்தீங்கன்னா, நல்ல விஷயங்களும் நெறைய இருக்கும். இந்த உலகத்துல யாரும் பரிபூரணமானவங்க கிடையாதுங்க. 100% ஒரு பெர்ஃபெக்ட்ன்னு நீங்க யாரையுமே சொல்லிட முடியாதுங்க. நான் 100% நீங்க என்ன ஏத்துக்கிட்டீங்களான்னு கிடையாதுங்க. என்ன பத்தி 10 பேர் குறை சொல்லிக்கிட்டு தான் இருப்பாங்க. உங்கள பத்தி 10 பேர் குறை சொல்லிக்கிட்டு தான் இருப்பாங்க. அப்ப யாருமே இங்க முழுமை அடைஞ்சவங்க கிடையாது. ஏன் நீங்க அங்க போறீங்க? கடவுளையே கூட ஒரு கூட்டம் குறை சொல்லிக்கிட்டு தான் இருப்பாங்க. கடவுள்னு சொல்றோம். அனைத்தையும் கடந்தவர்ன்னு சொல்றோம். அவரையே ஒரு கூட்டம் குறை சொல்லிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. அப்போ இங்க முழுமை அடைந்தவர்கள் யாரும் கிடையாது. அப்போ மக்கள அவங்களோட குறைகளோட ஏத்துக்குங்கன்னு சொல்றாங்க. நான் உங்களை உங்கள் குறைகளோடு ஏத்துக்கொண்டேன் அப்படின்னு சொல்லணும். அவங்க நம்மள நம்ம குறையோடு ஏத்துக்கிட்டாங்கன்னா, வாழ்க்கை அற்புதமானதா ஆயிடும். ஆனா நெறைய பேர பத்தி நம்ம குறை சொல்றோம் இல்லைங்களா? வார்த்தை மிகவும் வலிமையானதுன்னு சொல்றாங்க. வார்த்தை தான் வாழ்க்கை. நீங்க எந்த வார்த்தைய அடிக்கடி பயன்படுத்துறீங்களோ, அது உங்க வாழ்க்கையாவே மாறிடும். எனக்கு கஷ்டமா இருக்குது, எனக்கு உடம்பு சரியில்ல, அது இல்ல, இது இல்லன்னு குறை சொல்லிக்கிட்டே இருந்தீங்கன்னா, உங்க வாழ்க்கை குறை கூறுவதற்கு உண்டான வாய்ப்புகள் தான் அதிகமா இருக்கும். நான் மகிழ்ச்சியா இருக்கிறேன், ஆரோக்கியமா இருக்கேன், சந்தோஷமா இருக்கிறேன்னு சொல்லும்போது, அங்க மகிழ்ச்சியான, ஆரோக்கியமான, சந்தோஷமான விஷயங்கள் தான் உங்களுக்கு நடக்கும். இது அற்புதமான ஒரு விஷயத்து மூலியமா நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஒருத்தவங்கள நீங்க குறை சொல்லும்போது, ஒருத்தவங்கள திட்டணும்னு நீங்க நினைக்கிறீங்கன்னு வச்சுங்களேன், அங்க என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர்களை விட பாதிப்பு உங்களுக்கு மிகவும் அதிகமாக இருக்கும். எப்படின்னு சொல்றேன் பாருங்களேன். இப்ப உதாரணத்துக்கு ஒரு நபர நீங்க திட்டணும்னு நினைக்கிறீங்க. அப்போ மனசார நீங்க திட்டணும்னு நினைக்கிறீங்களா? உங்க உணர்வுகள் எல்லாமே அவங்களுக்கு ஒரு நெகட்டிவான விஷயத்துக்கு போகுதா? அதுக்கப்புறம் நீங்க வாய திறந்து திட்டுறீங்களா? வாய திறந்து உங்க வாய் வழியா அந்த வார்த்தை வெளிப்படுதா? அதையே நீங்களே கேட்கறீங்களா? திட்டும்போது உங்களுக்கும் தானே அது கேட்கும். காத அடைச்சுட்டா திட்டுவோம். நமக்கும் தான் கேட்கும். அப்ப நம்மளே கேட்கிறோமா? ஒண்ணு மனசார திட்டணும்னு நினைக்கிறோம். வாய் திறந்து திட்டுறோம். நம்மளே கேட்கிறோம். அப்ப அவருக்கு என்னவோ ஒரு பங்கு தான். நீங்க திட்டுறத கேட்பாரு அவ்வளவுதான். அப்ப அவருக்கு 1 மடங்கு தான் பாதிப்பு. நமக்கு 3 மடங்கு பாதிப்பு. அதுவே பாருங்களேன், அவர நீங்க சந்தோஷமா வாழ்த்துறீங்கன்னு வச்சுக்கோங்க ஒருத்தவங்கள. முதல்ல மனதார நினைக்கிறீங்க. அவர் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க. அப்ப மனசெல்லாம் நல்ல விஷயங்கள் இருக்கிறதால நம்மள சுத்தி நல்ல விஷயங்கள் நடக்கும். அப்ப வாய் திறந்து சொல்றீங்க, "நல்லா இருங்க" அப்படின்னு சொல்றீங்க. 2வது, 3வது நீங்க சொன்னத நீங்களே கேட்கறீங்க. அப்ப ஒருத்தர வாழ்த்தும்போது உங்களுக்கு 3 மடங்கு பலன். அப்ப நீங்க திட்டுனீங்கனாலும் 3 மடங்கு யாருக்கு பலன்ங்க? நமக்கு தான் பலன். அப்போ நம்ம சொல்லக்கூடிய வார்த்தைகள கவனிச்சு பேசணும். நம்ம சொல்லக்கூடிய வார்த்தைகள கவனிச்சு பேசணும். இன்னையிலிருந்து நீங்க இத கொஞ்சம் பிளான் பண்ணிக்கோங்க. நீங்க எந்த வார்த்தை சொன்னாலும் எதிரில் உள்ளவர்களுக்கு 1 மடங்கு தான். உங்களுக்கு அது 3 மடங்கு பலன் அளிக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ நம்ம இங்க எல்லா உறவுகள் யார் மேல நீங்க கோவமா இருந்தாலும் பரவாயில்லைங்க. ஏன்னா நம்ம இங்க இருக்கிற நாட்கள் மிகவும் குறைவு தான். சரிங்களா? அந்த நாட்கள்ல மகிழ்ச்சியா இருக்கணும், ஆரோக்கியமா இருக்கணும், செல்வ செழிப்போட இருக்கணும்னு ஆசைப்படுறோம். ஆனா மனசுக்குள்ள ஏதோ ஒரு இடத்துல ஒரு வஞ்சம், ஒரு தேவையில்லாத ஒரு எதிர்மறையான எண்ணங்கள் இருக்கும்பொழுது, அது நீங்க வாழ்க்கைய சிறப்பா வாழ்வதற்கு உண்டான வாய்ப்புகள் குறைவாகத்தான் இருக்கும். அததான் நம்ம சொல்றோம். மனசெல்லாம் மகிழ்ச்சி இருக்கும்போது நல்ல விஷயங்கள் நடக்கும். நீங்க மகிழ்ச்சியா இருக்கும்போது பாருங்களேன், நீங்க நீங்க நல்லா சிந்திப்பீங்க, நல்லா மகிழ்ச்சியா இருப்பீங்க. உங்க நல்ல விஷயம் எல்லாமே உங்க மனசுக்கு வரும். நீங்க சோர்வா இருக்கும்போது தேவையில்லாத எண்ணங்கள் வந்து வந்து போயிட்டுருக்கும். எத பத்தியாவது நெகட்டிவா யோசனை பண்ணிட்டே இருப்பீங்க. அங்க நல்ல விஷயங்கள் உடம்பும் பாதிக்கப்படும் அதனால. அப்ப மகிழ்ச்சியா இருங்க. நீங்க யாரையாவது நீங்க அவங்க சரியில்ல, இவங்க சரியில்லன்னு நெனைக்கிறீங்களா? அவங்க குறித்து நல்ல விஷயங்கள கொஞ்சம் யோசிங்க. இல்லைங்க. அவர்லாம் வாய்ப்பே இல்லைங்க. எனக்கு அவர நெனச்சாலே எனக்கு டென்ஷன் ஆகுது. அவர பார்த்தாலே எனக்கு புடிக்கல. பரவால்ல. ஆனா அவர் கூட ஏற்கனவே நீங்க பழகியிருக்கிறீங்களா? பழகியிருந்து தானே இன்னைக்கு அவர உங்களுக்கு புடிக்கல. ஏதோ ஒரு சூழ்நிலையால. அப்ப நீங்க உட்காந்து யோசிங்க. ஒரு 10 பாயிண்ட் எழுதுங்கன்னு சொல்றாங்க. அப்ப என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க அவர் கூட அவர் பேசுற விதமா இருக்கட்டும், அவர் நடக்கிற விதமா இருக்கட்டும், அவர் செயல்பாடுகள் ஏதாவது ஒண்ணு, அவர் மக்கள்கிட்ட பழகுற விதம், அவர் பேசுற விதம், ஏதாவது ஒரு விஷயம் உங்கள கவர்ந்திருக்கும். அப்ப என்ன சொல்றாங்கன்னா, குறை கூறுதலுக்கு உள்ளாக 10 ஆசீர்வாதங்கள் நிச்சயமா இருக்குதுன்னு ஆராய்ச்சியில சொல்றாங்கங்க.
ஆராய்ச்சியில் ஒரு நபர் ஒருத்தரை குறை சொல்கிறாருன்னா அவரை குறித்து 10 ஆசீர்வாதங்கள் யோசனை பண்ணால் அவர்கிட்ட இருக்கும்னு சொல்கிறாங்க. அப்போ யார்கிட்டயாவது நீங்கள் இது நாள் வரைக்கும் பேசாமல் இருந்தீங்க, யாராவது உங்களுக்கு பிடிக்காமல் இருந்தாருன்னா ஒன்றும் இல்லைங்க. இன்னைக்கு உட்காந்து அவர் குறித்த நல்ல விஷயங்கள் பற்றி யோசிங்க. ஆரம்பத்தில் கஷ்டமாக தான் இருக்கும். இந்த நன்றி உணர்தல்ன்றது வந்து பார்த்திங்கன்னா, மற்றவங்கள சரி பண்ணுதோ இல்லையோ, மற்றவங்கள சரி பண்ணும், நம்மளையும் சேர்த்து குணமாக்கிடும். நன்றி உணர்தல் அப்படின்ற குணம் மற்றவர்கள் கூடாக நீங்கள் நன்றி உணர்வோடு இருக்கும்பொழுது, நம்மை அறியாமலே நம்ம சிறப்பாயிடுவோம். நம்ம அற்புதமாயிடுவோம். அப்போது மற்றவர்கள் குறித்து நீங்கள் வந்து கோபப்படும் போதோ, இல்லை அவங்கள பற்றி தவறாக நினைக்கும் போதோ, அவங்க குறித்த ஆசீர்வாதங்களை யோசிங்க. தவறாக நினச்சா நமக்கு 3 மடங்கு நஷ்டங்க. நல்ல விதமாக நினச்சா 3 மடங்கு லாபம் நமக்கு. அப்போ அவங்க குறித்த நல்ல விஷயங்களை வந்து ஒரு 10 நல்ல விஷயங்கள் எழுதுங்க. இன்றைக்கி என்ன சொல்கிறாங்க, உங்களுடைய நெருங்கிய உறவுகள் இருக்கிறாங்க அப்படின்னா, ஒரு 3 நபர்களுடைய ஃபோட்டோவை எடுத்து வச்சுக்கங்க. 3 நபர்களுடைய ஃபோட்டோவை எடுத்து வச்சுக்கிட்டு இன்றைக்கி டைம் கிடைக்கும்போது அந்த 3 நபர்களை பற்றி ஒரு 10 வரி எழுதுங்க. எழுதும்போது அவர்கள் பேரை சொல்லி எழுதுங்க. உதாரணத்துக்கு இப்போ தனசேகர் அப்படின்னு சொன்னால், தனசேகர் உங்களை குறித்து நான் இப்படி நன்றி உணர்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எழுதலாம். உங்களுக்கு பிடிச்ச அந்த 3 நபர்களுடைய ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கிட்டு அந்த ஃபோட்டோவை பார்த்து ஒரு 10 வரிகள் எழுதுங்க. 10 ஆசீர்வாதங்கள் எழுதுங்க. அவங்க உங்களோட இருக்கிறதால, அவங்களோட இருந்ததால, இப்போ இல்லை உங்களுக்கு பிடிக்கலன்னு வச்சுக்கோங்க, ஒரு வேளை இருந்ததால இதெல்லாம் நிகழ்ந்திருக்கும் இல்லையா? அந்த 10 ஆசீர்வாதங்களை நீங்கள் எழுதும்போது அந்த உறவு ஆட்டோமேட்டிக்காக மேம்படும். நெருக்கமானவங்க 3 பேர் எழுத சொல்கிறாங்கங்க. ஒருவேளை நீங்கள் ஒரு கணவனை விட்டு பிரிந்த மனைவியோ, இல்லை மனைவியை விட்டு பிரிந்த கணவனோ, யாரோ வேணாலும் இருக்கலாங்க. ஆனால் நீங்கள் எழுதும்போது அவங்கள குறித்து தொடர்ச்சியாக நல்ல விஷயங்களை எழுதி அவர் உங்கள் மேலே, ஒரு கணவன் உங்கள் மேலே கோவமாக இருக்கலாம், ஒரு மனைவி உங்கள் மேலே கோவமாக இருக்கலாம், குழந்தைங்க உங்களை விட்டு தனியாக போயிருக்கலாம், உங்கள் நெருக்கமான உறவுகள் கூட பிரிந்திருக்கலாம். ஸோ அவங்கள குறித்து கூட நீங்கள் என்ன பண்ணலாங்க, அந்த 10 ஆசீர்வாதங்களை எழுதலாம். எழுத இந்த வைப்ரேஷன், நீங்கள் நினைக்கக்கூடிய எண்ணங்கள் அப்படியே காற்றுல கலந்து ஆட்டோமேட்டிக்காக போயிட்டு அவங்க மனசில் ஒரு நல்ல விதமான மாற்றத்தை ஏற்படுத்தி அவங்க உங்களோட பழையபடி ஒரு நல்ல உறவு நிலைக்கு வந்துடுவாங்க. இது வாய் வழி வார்த்தையா அப்படின்னு கேட்டிங்கன்னா, உலகத்தில் நிறைய அதிசயங்கள் நடந்திருக்குது. கோடிக்கணக்கான மனிதர்களுடைய வாழ்க்கையில் உறவுகள் மேம்பாடு நடந்திருக்குது இந்த பயிற்சியால். அதனால் இன்றைக்கி மாயாஜால உறவுகள் அப்படின்ற தலைப்பில் நீங்கள் பிரிந்த உறவாக இருந்தால் தொடர்ச்சியாக எழுதுங்க. 1 வாரம் 10 நாள் எழுதிக்கிட்டே இருங்க. அவங்க குறித்த நல்ல விஷயமா யோசனை பண்ணிக்கிட்டே இருங்க. எழுதுறதோடு மட்டுமல்லாமல் அதை படிங்க. அவங்க பேரை சொல்லி படிங்க. அவங்க பேரை சொல்லி வாசிங்க. இந்த மாதிரி நீ என்னோட இருக்கும்போது நான் மகிழ்ச்சியாக இருந்தேன், நம்ம அங்கே போயிட்டு வந்தோமே, இங்கே போயிட்டு வந்தோமே, இதை செஞ்சோமே, அது செஞ்சோமே, அது குறித்து நான் நன்றியோடு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ச்சியாக எழுதிக்கிட்டே இருங்க. அவர் கூட பேசுகிற மாதிரி அந்த ஃபோட்டோவை பார்த்து படிச்சுக்கிட்டே இருங்க. ஆட்டோமேட்டிக்காக எவ்வளவு பெரிய விரிசல் உங்கள் உறவில் இருந்தாலும் அது மிக நெருக்கமான உறவாக மாறுறதை நம்ம அதிசயத்தக்க வகையில் பார்க்க முடியும். அதுக்கு தான் இதுக்கு பேர் மாயாஜால பயிற்சியின் பேர். ஆனால் 3ஆவது நாள் மாயாஜால உறவுகள் என்ன சொல்கிறாங்க, உங்களுக்கு நெருக்கமான 3 நபர்களுடைய ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கோங்க. அவர்கள் குறித்து 10 ஆசீர்வாதங்களை எழுதுங்கள். எழுதிட்டு அவங்க பேரை சொல்லி படிங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் இன்றைய பயிற்சி. 3 நபருடைய ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கிட்டு அவங்க பேரை சொல்லி எழுதுங்க. அவங்கக்கிட்ட உங்களுக்கு என்னென்ன விஷயம்லாம் பிடிக்கும், அவங்களோட நீங்கள் இருக்கும்போது எப்படியெல்லாம் ஃபீல் பண்ணீங்க, அவங்க கூட இருக்கிறதால நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க, நெருக்கமான உறவுகள், குழந்தைங்க, மனைவி ஃபோட்டோ எடுத்து வச்சு கூட எழுதலாம். அப்போ அதை எழுதுங்க. எழுதும்போது ஆட்டோமேட்டிக்காக உறவுகள் மேம்படுறது நம்மளால் அதிசயமாக பார்க்க முடியும். இதுதான் 3ஆவது நாள் பயிற்சி, மாயாஜால உறவுகள். நாளைக்கு நம்ம ஒரு சின்ன விஷயம் செய்ய வேண்டியிருக்குதுங்க. ஒரு சின்ன அட்டை பாக்கெட்டில் வைக்கிற அளவுக்கு ஒரு அட்டையை கட் பண்ணி வச்சுக்கிட்டு நாளைய பயிற்சியில் நாம் சந்திப்போம். எவ்வளவு டேமேஜான உறவுகளாக இருந்தாலும் சரி, அந்த உறவுகள் அற்புதமான உறவாக மாறுறதுக்கு இந்த மாயாஜால பயிற்சி மிகவும் முக்கியமான பயிற்சி. இன்னொரு விஷயம், வாழ்ந்து சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா, இந்த உணர்வு நிலையில் நம்ம நன்றி சொல்லணுங்க. இது உணர்வு சம்மந்தப்பட்டது. நன்றி உணர்தல் அப்படின்றது உணர்வு சம்மந்தப்பட்டது. வெறும் வாய் வார்த்தையில் நீங்கள் நன்றி சொல்கிறதால எந்த மாற்றமும் நிகழாது. உணர்வு பூர்வமாக நன்றி சொல்லுங்கள். அற்புதம், எனக்கு இப்படி ஒரு தாய் கிடைச்சதுக்கு நன்றி, எனக்கு இப்படி ஒரு மனைவி கிடைச்சதுக்கு நன்றி, இப்படி ஒரு மகள் கிடைச்சதுக்கு நன்றி, நான் உன்னை குறித்து நான் மிகவும் மகிழ்கிறேன், உன்னோடு இருக்கும்போது நான் பாதுகாப்பாக உணர்கிறேன் சொல்லிட்டு நெகிழ்ந்து உள்ளார்ந்த உணர்வோடு நன்றி சொல்லும் பொழுது நிச்சயமாக எப்படிப்பட்ட உறவாக இருந்தாலும் அது அற்புதமான உறவாக மாறும்ன்றதை சொல்லிக்கிட்டு மீண்டும் நாளை ஒரு அற்புதமான பயிற்சியில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம் உறவுகளே.